Hey buddies, welcome to my still cooking channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பச்சரிசியும் அது கூட வெல்லம் இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்ல சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்பதான் முதல் முறையா மை ஸ்டில் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஸ்வீட்டை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும், மந்த்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிட்டுடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல பச்சரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசியை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் புட்டு ரெசிபி என்னுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே ஃபேவரட்டாக ஆகிடும். அரிசியை நல்லா கழுவி எடுத்துனதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு மாவு வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்க முடியும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கும். கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா 1-2 உடையணும். இந்த அளவுக்கு அரிசி ஊறினா போதும். அடுத்தது பச்சரிசியை ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கூட கொரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா மாவு ஃபைனாக அரைக்க முடியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கொரப்பாகவே இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல அரிசி, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதே பவுலில் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸி கப்பை ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மாவு நல்லா ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஹல்வாலாம் செய்யும்போது மாவு கரைச்சி எடுத்து போடல, அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதில் எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை தனியாக வேக வச்சு இந்த ஸ்வீட்டில் சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக தண்ணி எடுத்துருக்குறோம்ல அதிலே வேக வச்சு இந்த ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு ஒரு 75% வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும், முழுசாக வெந்துடக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 75% அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. ஒரு கடலைப்பருப்பு மட்டும் கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக உடையணும். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்து வந்திருக்கணும், முழுசாக வேக வச்சிடாதீங்க. அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை சேர்த்துக்கலாம். மாவு தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது அந்த தண்ணி கூட அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மாவை சேர்க்கும்போது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், முக்கியமாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம மாவை சேர்த்து கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே மாவு நல்லா கெட்டியாகிடும். இப்போது எல்லா மாவுமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருங்க. அதே போல் மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். அது வரைக்கும் மாவு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் அளவு பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் நம்ம பச்சரிசி மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கிளறி விட்டுருங்க.
வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு வந்துட்டு இலகுன போல் இருக்கும். அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா கெட்டியாகிடும். இந்த வெண்ணெய் புட்டு ரெசிபியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாயில் வச்சதுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு வந்துட்டு நல்லா இலகி திரும்ப கெட்டியாகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்த்துக்கிற இந்த கடலைப்பருப்பும் தேங்காயும் தான் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். கண்டிப்பாக இது ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் புட்டில் ட்ரை நட்ஸ் சேர்க்குறத விட கடலைப்பருப்பு தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்துட்டு கூடவே இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இனிமேல் ஸ்வீட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டும் கூட, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வெண்ணெய் புட்டை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பவுல் வந்து 2 எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த வெண்ணெய் புட்டு செஞ்சோம்ல அதை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் புட்டை வந்துட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இருக்கிற பவுலில் சேர்த்துக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டோம் அப்படின்னா அதே ஷேப்கே நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் கிட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் buddies. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதுவரை நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.